எம்ஜிஆர் அவர்களை பாராட்டுவது அப்படின்ற ஒன்று, ஏழைகளுக்கான நன்மைகளை செய்தவர், சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர், திராவிட அரசியலை ஓங்கி உயர்த்தி பிடித்த ஒருவர், பெண்கள் நலன், சுகாதாரம், கல்வி, இது மாதிரியான அம்சங்களுக்கு, வறுமையில் வாடிய மக்களுக்கு உதவுதல், இது மாதிரியான அம்சங்களுக்காக அவர் பாராட்டப்படுகிறார் என்று எடுத்துக்கொண்டால், பிறந்த நாளில் பலதரப்பட்டவர்களும் வாழ்த்தி மகிழ்வது வழக்கம். ஆனால் பிரதமர் அவருக்காக விரிவான வாழ்த்து ஒன்று சொல்கிறதும், பிஜேபி அவரை தங்களுடைய நேச சக்தியாக பார்ப்பதையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? புதிதாக வரக்கூடிய கட்சியும் எம்ஜிஆர் வாக்குகள், எம்ஜிஆர் வாக்கு வங்கிக்கான குறியா, இல்லை உண்மையாக அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று பாசமா? ஏற்கனவே பிரதமர் மோடி நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழ்நாடு வந்து எம்ஜிஆரை சில கூட்டங்களில் புகழ்ந்து பேசியது குணா உங்களுடைய நினைவில் இருக்கும். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவிலும் அவரை புகழ்ந்து அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அது ஆங்கிலம் மற்றும் இந்தியிலே. ஆக இதெல்லாம் வந்து அரசியல் கணக்கை தவிர ஒரு மெய்யான அவர் மீது கொண்ட மரியாதையால் அல்ல. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதே பாஜக தான் கொஞ்ச நாளைக்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் கழகங்கள் இல்லாத ஆட்சி அமைப்போம் என சொன்னவர்கள் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. திரு அண்ணாமலை அவர்கள் கட்சி தலைவராக ஆன பிறகும் கிட்டத்தட்ட அதே தொனியில் தான் பேசி வந்தார். இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து அறிஞர் அண்ணாவை விமர்சித்தார், அம்மையார் ஜெயலலிதாவை விமர்சித்தார் என்பதையெல்லாம் நாம் கண்டோம். ஆக ஊழல் விஷயத்தில் அதிமுகவையும் அவர் குற்றஞ்சாட்டி பேசினார். இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார். நான் அவர் வந்த உடனே நடந்ததை சொல்கிறேன். அப்படி இருந்தவர்கள் இப்போ எம்ஜிஆர் புகழ் பாடுகிறார்கள். பிரதமர் மோடியிலிருந்து இங்கே சகோதரி தமிழிசை வரை இன்று காலை நான் பார்க்குறேன் அந்த பதிவுகள். ஆக இதெல்லாம் வந்து தெளிவான அரசியல் கணக்கு. அவங்க ஒரு பெரிய முயற்சி பண்ணுறாங்க. மீண்டும் அதிமுகவோடு கூட்டணி வருகிற சட்டமன்ற தேர்தலிலும். ஆனால் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி, அவங்க சொல்லுகிற நிபந்தனைகளுக்கு உட்பட்டு, அதுதானே குருமூர்த்தி சொல்கிறார். ஆக அதற்கு உட்பட்டு அதிமுகவுடன் கூட்டணி என்று அவங்க பெரிய முயற்சி பண்ணுறாங்க. அப்படி நடக்காத பட்சத்தில் அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்றாலும் அதிமுக வாக்குகள் வேண்டும். அதற்காக எம்ஜிஆரை புகழ்கிற வேலையை நாடாளுமன்றத்தில் செய்தது போல இப்போவே ஆரம்பிப்போம். இவ்வளோதான் எளிமையான கணக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.